வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் பாவக்காய் வறுவல் பார்க்கலாம். நான் அதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு பாகக்காய் சேர்த்துருக்கேன். இந்த பாகக்காவை மிதி பாகக்கான்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். இதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த பாவக்காய் வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கிறேன். 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ காயெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் காரத்துக்கு இது கூட சாம்பார் பொடி தான் சேர்த்துக்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். 50 ml தான் இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் செவக்க வச்சுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான பாவக்காய் வறுவல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கடாயிலே இந்த மாதிரி சூடாக சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.